சரி. என்ன பார்க்க போறோம்னா, ரசாயன இயக்கவியல்ல 1வது கேள்வி பார்க்க போறோம். 1வது கேள்வி என்னன்னா, ஒரு தாக்கத்தின் வீதம். அதாவது ஒரு தாக்கத்தின் வீதம் என்னென்ன காரணிகள் தங்கியிருக்குன்னு கேட்டிருக்கிறான். இதுல 4 விட தந்திருக்கிறோம். என்னென்னா, ஒரு தாக்கத்தின் ஏவல் சக்தியில் தங்கியுள்ளது, இடைநிலை பொருட்கள் தோன்றும் வீதத்தில் தங்கியுள்ளது, தாக்கமுறும் ஊடகத்தின் இயல்பில் தங்கியுள்ளது, விளையும் பொருட்களின் கரைதிறனில் தங்கியுள்ளது. அப்ப இந்த கேள்விக்கான விடைகள பார்க்கறதுக்கு முதல் என்னென்ன விஷயங்கள் முக்கியமா தேவை? இந்த கேள்விக்கான ஆன்ஸர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமா தேவைன்றத பார்த்துட்டு வருவோம். சரியா? அப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்டா, தாக்க வீதம் தங்குகின்ற காரணிகள். இந்த தாக்க வீதம் தங்குகின்ற காரணிகள்ல 1வது பார்க்க போறது செறிவு. சி என்றது கன்சன்ட்ரேஷன். கன்சன்ட்ரேஷன்டா செறிவு. இந்த செறிவு எப்படி தாக்க வீதத்த பாதிக்குதுன்றத பத்தி இதுக்கு பிறகு வர கேள்விகள் பார்ப்போம். அடுத்து சி என்றது கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்ன்றா ஊக்கி. இந்த ஊக்கிய பொறுத்தவரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல பழைய சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்கணும்டா, தாக்கத்தின் ஏவல் சக்தியை குறைத்து தாக்கு வீதத்தை அதிகரிக்கும். அதாவது ஊக்கிய பற்றி பழைய சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்கணும்டா, தாக்கத்தின் ஏவல் சக்தியை குறைத்து தாக்க வீதத்தை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கணும். நியூ சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்கணும்டா, தாக்கத்த ஏவல் சக்தி குறைந்த மாற்று பாதையினூடாக நிகழச் செய்யும்னு சொல்லியிருக்கணும். ரைட். இதே மாதிரி இந்த ஊக்கியோட தொடர்பட்ட இன்னும் 2 விஷயம் தாக்கு வீதத்தை பாதிக்கும். அதுல 1வது யாருன்னு பார்த்தோம்னா ஏவல் சக்தி. அடுத்தது இடைநிலை சிக்கல் உருவாகும் வீதம். சரி, இது எப்படி தாக்க வீதத்தை பாதிக்குன்ற பற்றி கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அப்ப அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்டா, ஒரு தாக்க வீத வரைவு உதாரணத்துக்கு ஒரு தாக்க வீத வரைவு எடுத்துக்கொள்ள போறேன். இத தாக்க வீத வரைவுன்னு எடுத்துக்கொள்வோம். இந்த தாக்க வீத வரைவுல இந்த குறிப்பிட்ட இந்த 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட அந்த சக்தி வித்தியாசத்த நாங்க எப்படி சொல்ல போறோம்டா, ஏவல் சக்தின்னு சொல்லப் போறோம். இந்த ஏவல் சக்திய விட கூடின ஒரு சக்திய குடுத்தா தான் இந்த தாக்கம் நடக்கும். சரியா? ரைட். ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். ஊக்கி என்றது இந்த தாக்க வீதத்தை பாதிக்கும்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஊக்கி இந்த ஏவல் சக்தியும் பாதிக்கும். ஆகவே இந்த ஏவல் சக்தியில தாக்க வீதம் தங்கும்ன்றதும் சரியான கூற்று. சரியா? திருப்பி பார்ப்போம். ஊக்கி என்றது தாக்க வீதத்தை பாதிக்கும். அதே நேரம் ஊக்கி என்றது தாக்கத்தின் ஏவல் சக்தியும் பாதிக்கும். ஆகவே தாக்க வீதம் ஏவல் சக்தியில் தங்கும்ன்றதும் சரியான கூற்று. சரியா? ரைட். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தாக்கத்த பற்றி நாங்க ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்த மேல தந்திருக்கிற தாக்கம். அதாவது நொதியமும் கீழ்ப்படியும் சேர்ந்து விளை உருவாகிறது. விளைவாக நொதியமாக தான் வரப்போகுது. சரியா? இந்த தாக்கத்தை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருப்போம். எங்கேருந்து பார்த்தோம்னா, ஏ-லெவல் பயாலஜில இந்த நொதி தாக்க விதத்தில இத பத்தி பார்த்திருப்போம். சரி, இது எப்படி இருக்கும்டா, இந்த நொதியமும் கீழ்ப்படியும் சேர்ந்து இடையில ஒரு நொதிய கீழ்ப்படி சிக்கல் உருவாக்கும். இந்த நொதிய கீழ்ப்படி சிக்கல் பிறகு நொதியமாகவும் விளைவாகவும் மாறும். சரியா? அத மாதிரி தான் ஒரு தாக்க தொகுதி எடுத்துக்கொண்டோம்டா, இப்போ ஒரு ஊக்கி போட்ட தாக்க தொகுதி எடுத்துக்கொள்வோமே, அந்த தாக்க தொகுதியில என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, இந்த தாக்கம் நடக்கைக்குள்ள இடையில இந்த பகுதி இருக்குல்ல, இந்த தாக்கம் இப்படி நடக்குதுண்டா, இந்த இந்த பகுதியில ஒரு சிக்கல் உருவாகும். அதாவது இப்ப ஊக்கி போடுறோம்னா, அந்த ஊக்கியும் ஊக்கியும் தாக்கியும் சேர்ந்து ஒரு சிக்கல் ஒன்று உருவாகுதுன்னு வைப்போமே, ஒரு இடையில ஒரு சேர்வை ஒன்று உருவாகுது. அந்த சேர்வைக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா, இந்த பகுதியில உருவாக்குற சேர்வைக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா, இடைநிலை சிக்கல். இந்த இடைநிலை சிக்கல் உருவாக்குற இடம் எங்க இருக்கு? இந்த ஏவல் சக்தியின் உச்சியில இருக்கு. சரி. ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். ஏவல் சக்தியில தாக்க வீதம் தாங்கும்னு பார்த்துட்டோம். ஆகவே இந்த ஏவல் சக்தியின் உச்சியில இருக்கிற இடைநிலை சிக்கல் உருவாகும் வீதத்திலே தாக்க வீதம் தாங்கும். அப்ப ஏவல் சக்தி தாக்க வீதத்தை பாதிக்கும். எனவே ஏவல் சக்தியின் உயர்வு புள்ளியில இடைநிலை சிக்கல் உருவாகும் பகுதி இருக்கிறதால, இடைநிலை சிக்கல் உருவாகும் வீதத்திலேயும் தாக்க வீதம் தாங்கும்ன்றதும் சரி. சரிதானே? ரைட். அவ்வளோதான். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, டி. டி என்றது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வெப்பநிலை. இப்போ வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அகவெப்ப தாக்கமாக இருந்தாலும் சரி, புறவெப்ப தாக்கமாக இருந்தாலும் சரி, எந்த தாக்கம் இருந்தாலும் வெப்பநிலை கூடினா தாக்க வீதம் கூடும், வெப்பநிலை குறைஞ்சா தாக்க வீதம் குறையும். அது எந்த தாக்கமா இருந்தாலும் சரி, வெப்பநிலை கூடினா தாக்க வீதம் கூடும், வெப்பநிலை குறைஞ்சா தாக்க வீதம் குறையும். சரியா? இத மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா சரி. அடுத்தது பி. பி என்றது அமுக்கம். இந்த அமுக்கத்த பத்தி கதைக்கோணும்டா, யாருக்கு கதைக்க போறோம்டா, வாயுநிலை தாக்கங்களுக்கு மட்டும் தான் இந்த அமுக்கம் தாக்க வீதத்த பாதிக்கும். சரி. இப்ப இந்த சமன்பாட்ட பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பி.வி. = என்ஆர்டி என்ற சமன்பாடு. சரி. இதுல பி என்றது அமுக்கம், வி என்றது கனவளவு, என் என்றது மோல், ஆர் என்றது தாக்க வீத மாறிலி. அது ஒரு மாறா பரிமாணம். டி என்றது வெப்பநிலை. சரியா? ரைட். எப்படி இந்த அமுக்கம் தாக்க வீதத்த பாதிக்குதுன்னு பார்ப்போம். இந்த சமன்பாட்ட வச்சு பார்ப்போம். இப்ப நான் என்ன செய்றேன்டா, இந்த பி.வி. = என்ஆர்டின்னு சமன்பாடு எடுக்கிறேன். இந்த பி.வி. = என்ஆர்டின்ற சமன்பாட்டுல அமுக்கம் பி இருக்கு தானே, பி சமன்பாட்டுக்கு அப்படியே முன்னுக்கு வச்சுக்கொண்டு
இந்த என்ஆர்டிக்கு கீழ கொண்டு போய் அந்த கனவளவு விய கொண்டு போய் என்ன செய்ய போறேன்? பிரிக்க போறேன். பிரிச்சேன்டா உங்களுக்கு தெரியும். அந்த என்/பி இருக்குல்ல. எண்ணின் கீழ் வி இருக்கு தானே. அந்த எண்ணின் கீழ் வி என்றது என்ன? மூலிங்கல் கனவளவுன்றது சரிவு. ஆகவே எண்ணின் கீழ் விய நான் சி என்று எழுதலாம். சரிவு என்று எழுதலாம். அப்ப பி சமன் இது சமன்பாடு எப்படி மாத்தி எழுத போறேன்டா, பி சமன் சிஆர்டி ன்னு மாத்தி எழுத போறேன். இந்த பி சமன் சிஆர்டில இப்ப நான் வந்து ஒரு மாறா வெப்பநிலை தொகுதிய பத்தி கதைக்க போறேன். அந்த குறிப்பிட்ட தாக்கம் நடக்குது. அந்த தாக்கத்தில அந்த தாக்க தொகுதியில டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலைய நான் மாறாம வச்சிருக்க போறேன். சரியா? அப்ப வெப்பநிலை மாறாம வச்சிருக்கிறேன். ஏற்கனவே அந்த ஆர்ன்ற பெறுமதி இருக்கு தானே, பெருமானம் இருக்குது. ஆர்ன்ற பெருமானம். அத ஏற்கனவே பார்த்துட்டோம். தாக்க வீதம் மாறிலி. அது மாறா பெருமானம். அப்ப வெப்பநிலை மாறையில, ஆரும் மாறையில. அப்ப 2மே மாறாத ஒரு தொகுதி இருக்கேக்குள்ள, இந்த அமுக்கம் P என்றது செறிவுக்கு நேர்விகித சமனாக இருக்கும். சரியா? ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் என்ன? செறிவு தாக்க விகிதத்த தாங்கும்னு பார்த்துட்டோம். அதாவது செறிவுன்றது தாக்க விகிதத்த தாங்காது. செறிவுன்றது தாக்க விகிதத்த பாதிக்கும்னு பார்த்துட்டோம். சரியா? ஆகவே செறிவு மாறா வெப்பநிலையில அமுக்கத்துக்கு நேர்விகித சமன்ன்றபடியால, அமுக்கமும் தாக்க விகிதத்த பாதிக்கும். யாருக்குன்னு பார்த்தோம்னா, வாயுநிலை தாக்கங்களுக்கு மட்டும். சரியா? ரைட். அவ்வளோதான். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இவை தவிர பௌதிக நிலைன்ற ஒரு விஷயம் இருக்கு. பௌதிக நிலைய பொறுத்தவரைக்கும், நாங்கள் பௌதிக நிலையில தாக்க விகிதம் தங்கும்ன்னு கதைச்சோம்னா, மேற்பரப்பின்ற அளவில தாக்க விகிதம் தங்குதுன்னு சொல்றதுக்கு சமம். கிட்டத்தட்ட 2 முறை மாதிரி. சரி எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் சடப்பொருட்கள் எடுத்துக்கொண்டோம்னா, சடப்பொருட்கள்ல எங்களுக்கு தெரியும் 3 பௌதிக நிலை இருக்கு. திண்மம், திரவம், வாயுன்னு 3 பௌதிக நிலை இருக்கு. இதுல திண்மத்த எடுத்துக்கொண்டோம்னா, திண்மத்தில இருக்கிற அந்த படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். திண்மத்தில இருக்கிற எல்லா மூலக்கூறுகளும் வந்து ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக அடுக்கப்பட்டு, ஆம் வலுவான வலுவான படைப்புகளினூடாக ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு, அந்த அசைவு வந்து மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கு. அப்ப இதுக்குள்ள நான் ஒரு தாக்கிய கொண்டு போய் போடுறேன்டா, அந்த தாக்கிய வந்து என்ன செய்யும்டா, அந்த மேலே இருக்கிற அந்த இடைவெளி பகுதிகள்லாம் போய் இணைஞ்சு தாக்க புரியுமே தவிர, இந்த தொகுதிக்கு உள்ளுக்க போய் தாக்கம் புரிய இயலாது. ஏனென்றா அங்க இடைவெளி இல்லை. இந்த தாக்கி மூலக்கூறுகள் உள்ள போய் தாக்கம் புரிய இயலாது. ஆகவே தாக்கம் புரியறதுக்கான மேற்பரப்பின் அளவு என்ன இங்க? குறைவா இருக்கு. ஆகவே இங்க தாக்கு விதம் வந்து பொதுவா குறைவா இருக்கும். அதாவது திண்மநிலை தொகுதிகள்ல. இப்போ ஒரு திரவநிலை தொகுதிய எடுத்துக்கொண்டோம்னா, இந்த திரவநிலை தொகுதியில வந்து அங்க மூலக்கூறுகள் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? அங்க பிணைப்பு இருக்கு. ஆனா மூலக்கூறுகள் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று கிட்டத்தட்ட விலத்திய செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். திண்மம் மாதிரி நெருக்கமா இல்லாம, திண்மத்தோட ஒப்பிடைக்குள்ள ஓரளவுக்கு ஐதானதாக ஒன்றிலிருந்து ஒன்று விலத்திய செய்யக்கூடிய மாரி இருக்கும். அப்ப இதுக்குள்ள நான் தாக்கிய கொண்டு போய் போடைக்குள்ள, அந்த தாக்கியில இருக்கிற அந்த தாக்கி மூலக்கூறுகள் என்ன செய்யும்னா, தாக்கத் தொகுதிக்கு உள்ளுக்கே போய் தாக்கம் புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நிறைய மூலக்கூறுகளோட தொடர்கிறதுக்கான வாய்ப்பு திண்மத்தோட ஒப்பிடைக்குள்ள திரவத்தில வந்து கூட. ஆகவே திண்மநிலை தாக்க தொகுதியோட ஒப்பிடைக்குள்ள திரவநிலை தாக்க தொகுதிகளுக்கு தாக்கு வீதம் வந்து கூட. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, வாயுநிலை தாக்க தொகுதி அதே மாதிரி தான். இதுகளுக்குள்ள வந்து தான் தாக்கிய போட்டோம்டா, அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி திண்மம், திரவம், வாயு ஒப்பிடைக்குள்ள அங்க வந்து இடைவெளி கூட. ஆகவே இதுக்குள்ள தாக்கிய போட்டோம்டா, அது குறிப்பிட்ட தொகுதிக்கு உள்ளே போகும். நிறைய மூலக்கூறுகளோட தொடுகையோடும். ஆகவே இந்த திண்மம், திரவத்தோட ஒப்பிடைக்குள்ள இங்கே தொடுகிற மூலக்கூறுகள் அதாவது மேற்பரப்பின் அளவு வந்து கூட. ஆகவே இங்க மேற்பரப்பின் அளவு கூடன்றபடியால திண்மத்தோட ஒப்பிடைக்குள்ள, அது மாரி திரவத்தோட ஒப்பிடைக்குள்ள வாயுநிலை தொகுதிகளுக்கு தாக்க விதம் மிக கூடவா இருக்கும். ஆகவே இங்க மேற்பரப்பின் அளவை பொறுத்தவரைக்கும் திண்மத்தோட திரவத்துக்கு கூட, திரவத்தோட வாயுக்களுக்கு கூட. ஆகவே இந்த திண்மம், திரவம், வாயு என்ற தொகுதிகளுக்கு ஏற்ற மாரி அதே ஆர்டர்ல தாக்க வீதம் வந்து அதிகரிக்கும். சரி. அப்ப பௌதிக நிலையில தாக்க வீதம் தங்கட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி மேற்பரப்பின் அளவில தாக்க வீதம் தங்கும்ன்றதும் பார்த்துட்டோம். இந்த மேற்பரப்பின் அளவ நாங்கள் அதிகரிச்சும் தாக்க வீதத்த கூட்டலாம். ஒரு தாக்க தொகுதி எடுத்தோம்னா, அந்த தாக்க தொகுதிய நாங்க கலக்கினோம்னா, மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று தொடுகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. ஆகவே தாக்க வீதத்த அந்த தொகுதியில வந்து அதிகரிக்கலாம். சரியா? ரைட். இது எல்லாத்தையும் தவிர, ஒளி, கதிர் தோழிப்பாடு, விளைபொருட்களின் கரைதிறன், ஊடகத்தின் தன்மை, மின்வாய் தாக்கங்களில் மின்னோட்டம் என்பன தாக்க விதத்தை பாதிக்க போகுது. இதுல ஊடகத்தின் தன்மை எப்படி தாக்க விதத்தை பாதிக்கும்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, அல்கீன் இல்லாட்டி அல்லது அல்கைன் 2ல யாராச்சும் ஒரு ஆள் எடுக்கலாம். நான் 2 பேரையும் எடுத்திருக்கிறேன். 2 பேருக்கும் ஒரே மாரி தான் தாக்கம் நடக்க போகுது. இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, 2 பேரும் வந்து புரோமினோட தாக்கம் புரிய விட போறேன். சரியா? ஒரு ஆள வந்து நீர் ஊடகத்தில தாக்கம் புரிய விட போறேன். இன்னும் ஒரு ஆள சேதன ஊடகத்தில் தாக்கம் புரிய விட போறேன். அப்ப பிஆர்2 எக்விவசென்ட்டா நீர் ஊடகம். புரோமின் வந்து நீர் ஊடகத்தில போட்டிருக்கிறேன். பிஆர்2 சிசிஎல்4ண்டா சிசிஎல்4ன்றது சேதன ஊடகம். சரியா? ஆகவே ஒன்று நீர் ஊடகத்தில, ஒன்று சேதன ஊடகத்தில. அப்ப இங்க நடக்கிற தாக்கம் வந்து நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இங்க நிறமாற்றம் நடக்கும். அதாவது நிறமுள்ள கரைசல் நிறம் இல்லாம போப்போது. அப்ப இந்த நிறமாற்றத்த வச்சு தான் இங்க எதுல தாக்கு வீதம் கூட
என்று பார்க்க போறோம். அதாவது நிறமாற்றம் வந்து எதுல கூட விரைவா நடக்குதோ, அங்க தாக்க வீதம் கூட. நிறமாற்றம் எதுல குறைவா நடக்குதோ, அங்க தாக்க வீதம் குறைவு. இதுல இந்த நீர் கரைசல் அதான் நீர் ஊடக தொகுதி இருக்கு தானே, அத எடுத்துனோம்னா நிறநீக்கம் விரைவானதாக இருக்கும். இங்க சேதன ஊடகத்தில நிறநீக்கம் மெதுவானதாக இருக்கும். ஆகவே நீர் ஊடகத்தில சேதன ஊடகத்திலும் பார்க்க தாக்க வீதம் வந்து கூட. அதாவது தாக்க வீதம் கூடவா நடந்திருக்காங்க. சரியா? அப்ப அதனால தான் இங்க ஊடகம் மாற, மாற, மாற என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, தாக்கம் உண்டா இருந்தாலும் ஊடகம் மாற, மாற தாக்க வீதம் வந்து மாறும். சரிதானே? சரி. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த விளைபொருட்கள்ட்ட கரைதிறன். அதாவது ஒரு தாக்கம் நடக்குதுன்னா, அந்த தாக்கத்தின்ட கடைசியில வந்து ஒரு விளைபொருள் உருவாகும் தானே. அந்த விளைபொருள்ன்ற கரைதிறன் தண்ணீல கரையக்கூடிய அந்த தொகுதியில கரையக்கூடிய தன்மையின் அடிப்படையிலயும் தாக்க விதம் மாறுமாம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்றேன்டா, இந்த NaCl அக்வஸுக்கும் KNO3 அக்வஸுக்கும் இடையில இருக்கிற தாக்கத்த எடுக்கிறேன். இந்த தாக்கம் நடக்குமா? நடக்காதான்னு பார்த்தா, கட்டாயம் நடக்காது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த NaCl இருக்கட்டும், KNO3 இருக்கட்டும் 2லுமே நீர்ல முற்றாக கரையக்கூடிய உப்புக்கள். அப்ப நீர்ல முற்றாக கரையும்னா என்ன? நல்லா கரைஞ்சு அதில இருக்க அயன்கள் எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட கரைசல்குள்ள விடுவிச்சு, அந்த அயன்கள் எல்லாம் சுயாதீனமாக அங்க அசைஞ்சு திரியும். அப்ப NaCl எடுத்துக்கொண்டோம்னா, Na+ அக்வஸும் அதே மாதிரி Cl அக்வஸும் வந்து Cl- அக்வஸும் இருக்க போகுது. அதாவது Cl- அக்வஸ் இந்த 2 அயன்கள் இருக்கும். அந்த கரைசல் வந்து இருக்க போகுது. KNO3 அக்வஸ் எடுத்தோம்னா, K+ அக்வஸும் NO3- அக்வஸும் வந்து இருக்க போகுது. இது வந்து சுயாதீனமா தான் இருக்க போகுது. சரியா? அப்ப ஆரம்ப கரைசல்ல இந்த அயன்கள் எல்லாம் இருக்கு. ஞாபகம் வச்சிருந்தா சரி. ஒருவேளை இந்த தாக்கம் நடக்குதுன்னு எடுத்துக்கொண்டோம்னா, விளைவு என்ன வரும்னு பார்த்தோம்னா, NaNO3 அக்வஸும் KCl அக்வஸும் வந்து வரப்போகுது. சரியா? அப்ப இங்க உருவாகின ஒருவேளை இந்த தாக்கம் நடந்திருந்தாலும் இந்த விளைவு தான் வரப்போகுது. இந்த விளைவு உருவாகின விளைவுகள் இருக்கு தானே, இந்த விளைவுகளும் வந்து நீர்ல முற்றாக கரையக்கூடிய உப்புக்கள். அப்ப நீர்ல முற்றாக கரையக்கூடிய உப்புக்கள் என்றா என்ன? அவைகளும் அவையின் சுயாதீன அயன்கள வந்து கரைசல்ல முற்று முழுதாக விடுவித்து வந்து இருக்க போயிடும். அப்ப இவை என்ன செய்ய போகுது? இப்ப NaNO3 என்ன செய்வாருன்னு பார்த்தோம்னா, Na+ அக்வஸையும் NO3- அக்வஸையும் வந்து விடுவிப்பார். KCl அக்வஸ் இருக்கு தானே, இந்த KCl அக்வஸ்ன்றது வந்து K+ அக்வஸையும் Cl- அக்வஸையும் வந்து முற்றாக விடுவிக்கும். இப்ப வழியா பார்த்தோம்னா தெரியும். தாக்கத்தின் ஆரம்பத்தில் இருந்த அயன்களும், தாக்கத்தின் இறுதியில இருக்கிற அயன்களும் வந்து ஒன்றுதான். கடைசியில அயன்கள் மட்டும் தான் கிடக்கு. எதுவுமே மாறல. புதுசா எந்த ஒரு சேர்வையும் உருவாகல. அப்ப அயன்கள் ஆரம்பத்தில் இருந்த அயன்களும் அப்படிதான் இருக்கு. இப்பவும் வந்து அதே அயன்கள் அப்படிதான் இருக்கு. அப்ப இங்க தாக்கம் நடந்திருக்குன்னு எடுக்கலாமோ இல்லையோ? இங்க எடுக்க இயலாது. ஏன்னா தாக்கம் நடக்கலைன்னு எடுக்கிறோம். சரியா? அதே நேரம் இன்னும் ஒரு தாக்கத்த பத்தி பார்க்க போறோம். யாருன்னு பார்த்தோம்னா, இந்த NaCl அக்வஸுக்கும் AgNO3 அக்வஸுக்கும் இடையில இருக்கிற தாக்கம். இந்த தாக்கம் நடக்குமா? நடக்காதுன்னு பார்த்தோம்னா, நடக்கும். ஏனென்றா, வார விளைவு என்னன்னா NaNO3 அக்வஸும் AgCl சாலிட். சாலிட்ன்றா வீழ்படிவு. ஒரு திண்மமா ஒரு வீழ்படிவு ஒன்று உருவாகும். சரியா? ரைட். இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். இதுல வந்து தாக்கத்தின் ஆரம்ப தொகுதி எடுக்கிறேன். தாக்கத்தின் ஆரம்ப தொகுதியில என்னென்ன அயன்கள் இருக்குன்னு பார்ப்போம். இங்க NaCl எடுத்துக்கொண்டோம்னா, Na+ அக்வஸும் Cl- அக்வஸும் இருக்கும். அதே மாதிரி AgNO3 எடுத்துக்கொண்டோம்னா, Ag+ அக்வஸும் NO3- அக்வஸும் இருக்கும். சரி. இது வந்து 2மே நீர்ல முற்றாக கரையக்கூடிய ஆக்கள். இப்ப விளைவு எடுத்துக்கொண்டோம்னா, விளைவில வந்து NaNO3 அக்வஸ் இருக்கு தானே, அவர் மட்டும் தான் நீர்ல முற்றாக கரையக்கூடிய ஆள். சரியோ? அப்ப அவர் வந்து Na+ அக்வஸாகவும், NO3- அக்வஸாகவும் இருக்கும். ஆனா, இந்த AgCl இருக்கிறார் தானே, இந்த AgClன்றது வந்து நீர்ல அவற்றை கரைதிறன் மிக குறைவு. நீர்ல வந்து சுயாதீன அயன்கள விடுவிக்க மாட்டார். அதனால தான் அவர் வந்து திண்மமாவே வீழ்வடிவாகிறார். சரியா? கரைய இயலாத ஒரு ஆள். அப்ப இந்த AgCl என்று AgCl சாலிட் என்ற புது ஒரு சேர்வு உருவாகியிருக்கு. அங்க ஒரு புது அயன் இல்ல. ஒரு புது சேர்வு உருவாகியிருக்கு. அப்ப AgClன்ற கரைதிறன் வந்து கூட இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த Ag+ அக்வஸாகவும், Cl- அக்வஸாகவும் இருந்திருக்கும். அப்ப தாக்கத்தின் ஆரம்ப தொகுதியிலும் அதே எண்கள் தான் இருந்திருக்கும். விளைவிலும் அதே எண்கள் தான் இருந்திருக்கும். ஆனா, இப்ப விளைவில என்ன இருக்கு? விளைவில வந்து Na+ அக்வஸும், NO3- அக்வஸ்ன்ற 2 அயன்கள் மட்டும் தான் கிடக்கு. அந்த Ag+ அக்வஸையும் காணல, Cl- அக்வஸையும் காணல. அவ 2 பேரும் இணைஞ்சு புது ஒரு சேர்வை உருவாக்கிட்டினான். அப்ப இந்த AgClன்ற கரைதிறன் குறைவென்றபடியால தான் அந்த தாக்கமே நடந்திருக்கு. AgCl வெளிப்படைவாய் ஆகிறபடியால மட்டும் தான் அந்த தாக்கமே நடந்திருக்கு. சரியா? அப்ப எப்படி எப்படி சொல்லப் போறோம்னா, விளைபொருட்கள்ட கரைதிறன் இருக்கு தானே, விளைபொருட்கள்ட கரைதிறன் குறைவுண்டா, அதாவது அந்த விளைபொருட்கள் வந்து அங்க வீழ்படிவு ஆகுதுண்டா, அந்த தாக்க தொகுதியில தாக்க வீதம்ன்றது வந்து உயர்வா இருக்கும். சரியா? இத ஞாபகம் இருந்தாரு. சரி. அப்ப தாக்க வீதத்த ஒரு தாக்க தொகுதி எடுத்தோம்னா, விளைவுகள் உருவாகுது. விளைவுகள்ட கரைதிறன் கூடண்டா, தாக்க வீதம் குறைவு. விளைவுகள்ட கரைதிறன் குறைவுண்டா, தாக்க வீதம் கூட. சரியா? வீழ்படிவு உருவாகுதுண்டா,
தாக்கு வீதம் கூட. வீழ்படிவு உருவாகல. அங்க எந்த ஒரு வீழ்படிவும் உருவாகலைன்னா தாக்கு வீதம் குறைவு. சரியா? ரைட். இதையும் ஞாபகம் வச்சிருந்தா சரி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, அதே பழைய கேள்விக்கு போறோம். இப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கண்டா, தாக்கத்தின் ஏவல் சக்தியில் தங்கியுள்ளது. பார்த்துட்டோம். தாக்கத்தின் ஏவல் சக்தியில தாக்குதல் தங்கும்ன்ட்டு பார்த்துட்டோம். அந்த கூற்று சரி. அடுத்தது இடைநிலை பொருட்கள் தோன்றும் விதத்தில் தாக்க வீதம் தங்கியுள்ளதுன்னு பார்க்குறாங்க. அந்த நொதி தாக்க வீதம் எல்லாம் வச்சு பார்த்துமே இடைநிலை பொருட்கள் ஒரு சிக்கல் வந்து உருவாகும். அந்த இடைநிலை சிக்கல் உருவாகும் விதத்தில் தாக்க வீதம் தங்கும்னு பார்த்தோமே. ஆகவே அந்த கூற்றும் சரி. அடுத்தது தாக்கம் வரும் ஊடகத்தின் இயல்பில் தங்கியுள்ளதுன்னு பார்க்குறாங்க. நீர் ஊடகம், சேதன ஊடகத்தை 2யும் வச்சு எதில தாக்க வீதம் கூடன்னு பார்க்குறாங்க. அதில நீர் ஊடகத்தில அந்த தாக்கத்தில தாக்க வீதம் கூடன்னு வந்தது. அதே மாரி வேற வேற ஊடகங்களுக்கு வேற வேற மாரி தாக்க வீதம் இருக்கும். அப்ப ஊடகம் மாற மாற தாக்க வீதம் மாறுதுன்றதையும் பார்த்துட்டோம். சரியா? ஆகவே அந்த கூற்றும் சரி. அடுத்தது விளையும் பொருட்களின் கரைதிறன் தங்கியுள்ளது. விளையும் பொருட்கள் என்றா விளைபொருட்களின் கரைதிறன். சரியா? விளைபொருட்களின் கரைதிறன்ல எப்படி தாக்கு வீதம் தங்கும்னு கடைசியில பார்த்தனாங்க. ஆகவே அந்த கூற்றும் சரி. ஏ, பி, சி, டி ஆகிய 4 கூற்றுக்களும் சரி. ஆகவே ஆன்சர் 5.